Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான இம்பார்ட்டன்ட் டீடைல் கொஸ்டின்ஸ் பயோபாட்னிக்கும் பயோசுவாலஜிக்கும் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பயோபாட்னிக்கு பார்த்துடலாம். சரச்சரன்னு சொல்லிடுறேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், சூலின் அமைப்பு, அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட், மூடுவிதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளை சுருக்கமாக தொகுப்பு. அப்புறம் பார்த்தனோகார்பி, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், கருவுராக்கனி, அதனுடைய முக்கியத்துவம். இப்போ ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர், பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகள். டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், சூலின் வகைகள். எண்டோஸ்பம், அதனுடைய டைப்ஸ். கருவூன் திசு, அதனுடைய வகைகள். லா டாமினன்ஸ் இன் மோனோ ஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்கு. டை ஹைபிரிட் கிராஸ், இருபண்பு சோதனை கலப்பு. டாமினன்ட் எபிஸ்டசிஸ், ஓங்கு மறைத்தல். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன், பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குதன்மை. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், குறுக்கேற்ற செயல்முறை. அப்புறம் மேன்மேட் சீரியல், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயர். ஜீன் மேப்பிங், அதனுடைய யூசஸ், மரபணு வரைபடம், அதன் பயன்கள். அப்புறம் டிட்டர்மைன்ட் ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் இன் மொனோசியஸ் பிளான்ட், பொறுபால் மலர் தாவரத்தில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக. ஹவஸ் நிகோட்டியானா எக்ஸிபிட் செல்ஃப் காம்பட்டிபிலிட்டி, எக்ஸ்பிளைன் இட்ஸ் மெக்கானிசம், நிகோட்டியானா தாவரத்தில் தன்மலராதல் விவரி. வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பல்கூட்டு அல்லீல்கள், அதன் பண்புகள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடு. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், பல்வேறு வகை ஒற்றி எடுப்பு தொழில்நுட்பம். பயோ ரெமடியேஷன், சம் எக்ஸாம்பிள், உயிரி வழி திருத்தம், அதனுடைய எடுத்துக்காட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தேர் டைப் வித் ரோல் இன் பயோடெக்னாலஜி, தடைகட்டு நொதி என்றால் என்ன, அவற்றின் வகைகளை கூறி உயிர் தொழில்நுட்பத்தில் அவர் பங்கை குறிப்பிடுக. பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, மறுகூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், பிடி பருத்தியின் நன்மைகள் மற்றும் தீமைகள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ், செயற்கை விதைகள் மற்றும் அதன் நன்மைகள். அனட்டாமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ், வறண்ட நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல், விதை பரவுதலின் நன்மைகள். சாயில் ப்ரொஃபைல், அதனுடைய கேரக்டர்ஸ், மண் அடுக்கமைவு, மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள், நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. 5 மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ், உவர் சதுப்பு நிலத்தாவரங்களின் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகள். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாரசிட்டிசம் வித் எக்ஸாம்பிள், பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகளை பற்றி தொகுத்து எழுதுக. Generally, human activities are against to the ecosystem, whereas you as a student, how will you help to protect the ecosystem? பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுவாய்? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். How to protect the ecosystem, சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படி? Difference between primary succession and secondary succession, முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபடுத்துக. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் விதிகள். எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ், அதனுடைய டைப்ஸ். சூழியல் பிரமிட்கள், அதன் வகைகள். சஜஸ்ட் அ சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ். நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்த நன்மைகளை விளக்கவும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட்ரி, மீண்டும் காடுகள் உருவாக்குவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள். என்வைரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மற்றும் அதன் பயன்கள். ரைட் த குளோபல் வார்மிங் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ், புவி வெப்பமயமாதலால் தாவரங்களில் ஏற்படும் விளைவுகள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன், கலப்புறுத்த முறையின் பல்வேறு வகைகளை எழுதுக. நோட் ஆன் ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைபிரிட் வைகர், கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. லிஸ்ட் அவுட் த நியூ பிரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான்ட் பிரீடிங், பயிர் பெருக்கத்தில் புதிய பண்பு கூறுகளை உருவாக்க புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ், மர்ஜுவானா அண்ட் ஓபியம், புலனுணர்வுமற்ற மருந்துகள், அபின் மற்றும் கஞ்சா செடி பற்றி குறிப்பு வரைக.
How will you prepare an organic pesticide for your home garden with vegetable available from your kitchen? உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? Uses of turmeric, மஞ்சளின் பயன்கள். King of spices and queen of spices, அதனுடைய uses. நறுமண பொருட்கள் அரசன் அரசி யாவை, அவற்றை விளக்கி அதன் பயன்களை விளக்கு. அப்புறம் TSM, how it's classify and focus on. பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்றால் என்ன, அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, அவற்றின் நோக்கங்கள் யாவை. அடுத்து பயோஸ்வாலஜி. பயோஸ்வாலஜியில் ஃபர்ஸ்ட் புக் பேக்கில் சாப்டர் 1ல் 7-14, சாப்டர் 2ல் 27-29, 30-31, சாப்டர் 3ல் 15-20, சாப்டர் 4ல் 30-35-37, சாப்டர் 5ல் 35, சாப்டர் 6ல் 18-22, 25-28, சாப்டர் 7ல் 20-22, சாப்டர் 8ல் 14, சாப்டர் 9ல் 24-25, 27-28, சாப்டர் 10ல் 22-28, 32. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். இப்போ ரீஜென்ரேஷன், இழப்பு மீட்டல். பைனரி ஃபிஷன், அதனுடைய டைப்ஸ். இரு சம பிளவு முறை, அதன் வகைகள். மல்டிபிள் ஃபிஷன் வித் டயக்ராம், பல பிளவு முறையை படத்துடன் விளக்குக. டிஸ்கிரைப் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள். அப்புறம் மேமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமிட்ஸ், ஆண் புணரி அமைப்பு பற்றி எழுதுக. ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், விந்து செல்லின் உருவாக்கம் பற்றி விளக்குக. காமன் சிம்டம்ஸ் ஆஃப் cervical கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி. ப்ரொசீஜர் இன்வால்விங் டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக், சோதனை குழாய் குழந்தை முறை. இப்போ வேரியஸ் நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் டீடைல். அப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர்ஸ் டியூரிங் ஏர்லி பிரெக்னன்சி, கருவின் குறைபாடுகள் கால தொடக்கத்திலேயே கண்டறியும் முறைகள். அலோசோமல் அப்னார்மலிட்டிஸ், மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பற்ற மாற்றம். மெண்டலின் டிசார்டர், மெண்டலின் குறைபாடுகள். கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு. ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசம் உருவாகும் முறை. ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தும் முறை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் RNA. சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட், மரபணு குறியீடுகள் சிறப்பு பண்புகள். சேலியன் ஃபீச்சர் ஆஃப் HGP, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பு இயல்புகள். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன், இரட்டிப்பாதல் முறை. ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூக்கரியாட்டுகளில் படியெடுத்தல் முறை. கெமிக்கல் எவல்யூஷன், வேதி பரிமாண கோட்பாடு. எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப், உயிரின தோற்றம் குறித்த சோதனை அணுகுமுறை. மியூட்டேஷன் தியரி, திடீர் மாற்ற கோட்பாடு. டேக்கிங் த எக்ஸாம்பிள் ஆஃப் பெப்பர்ட் மோத்ஸ், இயற்கை தேர்வு கரும்புள்ளி அந்திப்பூச்சியினை எடுத்துக்காட்டு கொண்டு விளக்குக. அப்புறம் ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல், ஹார்டி வெயின்பெர்க் கொள்கை. ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன், மனிதனின் தோற்றம் பரிணாமம். டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, இயற்கை நோய் தடைகாப்பு வகைகள், செயல்படும் முறைகள். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால், போதை மருந்துகள் மற்றும் மது தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடு. ஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அமைப்பு மற்றும் கடத்தப்படுதல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட், நிணநீர் முடிச்சின் அமைப்பு. சஜஸ்ட் சம் வேஸ் டு பிரிவென்ட் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ், போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதை தடுக்கும் முறைகள். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பயோகேஸ், உயிர்வாயு உற்பத்தி. ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் நுண்ணுயிர்களின் பங்கு. அப்புறம் ADA டெஃபிஷியன்சி, அடினோசின் டிஅமினஸ் குறைபாடு. ஒய் குளோனிங் ஆஃப் டாலி த ஷீப் வாஸ் சச் அ மேஜர் சயின்டிஃபிக் பிரேக் த்ரூ. நகலாக்க செம்மறியாடு டாலி ஒரு மிகப்பெரிய அறிவியல் திருப்புமுனை என்பதை விளக்குக. எலிசா, நொதிசார் நோய்ப்புடைப்பு, அதனுடைய மதிப்பீடு. பிசிஆரின் பயன்பாடுகள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், நீரின் முக்கிய பண்புகள். R செலக்டட் அண்ட் K செலக்டட் ஸ்பீசிஸ், அதுக்கான டிஃபரன்ஸ். அப்புறம் விச் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்கள் எந்தெந்த வழிகளில் எதிர்வினை புரிகின்றன. அப்புறம் டுண்ட்ரா அண்ட் டைகா பயோம்ஸ், பனிச்சமவெளி உயிரின தொகை மற்றும் பசுமை மாறா ஊசியிலை காடுகள், உயிரின குழுமங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் காசிங் பயோடைவர்சிட்டி லாஸ், உயிரிய பல்வகை தன்மையின் இழப்பிற்கு முக்கிய காரணமான மனித செயல்பாடுகள். இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்வர்சேஷன், சூழல் உள் பாதுகாப்பு, சூழல் வெளி பாதுகாப்பு. அப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் எஃபெக்ட், ஒலி மாசுபாட்டில் ஏற்படும் விளைவுகள். இதில் ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்னும் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அதில் படிக்கலையோ படிச்சிருங்க. கண்டிப்பாக பயாலஜியில் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 4 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ.